ஒர்க்கிங் மா மலரோட மண்டே டைரிங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியல. அன்றைக்கி மண்டே ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சதோ காந்திபுரம் போய் எங்கள் 4 பேருக்கும் ரெயின் கோட்டு, பாப்பாவுக்கு லஞ்ச் டவல், கர்ச்சீஃப் எல்லாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குட்டீஸ் 2 பேரையும் டே கேர்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. வரும்போதே மணி 7:30 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பசி எல்லாத்துக்கும். வந்த உடனே நைட் டின்னருக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தோசை வித் எக் மசாலா கிரேவி ரெடி பண்ணிட்டேங்க. முட்டையை நான் வேக வச்சுட்டு வானிலையில் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து தாளித்து விட்டுட்டு நல்லா நீள்வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ கூடவே வேக வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து 4 முந்திரி சேர்த்து அரைச்சி கொதிக்கிற மசாலா கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு இறக்கி வச்சோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் எக் மசாலா கிரேவி ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி என்னால் தேங்காய் பூ அரைச்சி ஊற்றுறதுக்கு டைம் இல்லாத துருவலை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டேங்க. தோசை சுடும் போதே சிங்கில் இருந்த பாத்திரங்களை எல்லாமே கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சுக்கேன். ஸோ அப்போ மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் எப்படி சேவ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் ஒர்க்கிங் மா மலரோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.